நான் சின்ன வயசுல இருந்து அனாதையா வளர்ந்தவ. எனக்குன்னு ஒரு சொந்த பந்தமே இல்ல. இப்ப என்னடா அண்ணா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. இதோட என் செல்ல பாப்பாவும் என் கூட இருக்குது. இதை விட எனக்கு என்ன தாத்தா வேணும்? என்ன அந்த இச்சாதாரியாண்ட இருந்து காப்பாத்தினாதான் பாப்பாவை நல்லபடியா பெத்தெடுக்க முடியும். அது அந்த ஈசனோட அருளாலையும் பொம்மி அக்காவோட ஆசீர்வாதத்தாலையும் தான் நடக்கும். சரி, டைம் ஆச்சு. நீ என்ன காரணத்தை கொண்டு ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே, ஓ ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கோ. சரி. என்ன இது? என்னமோ ஃபாரினுக்கு போற மாதிரி டாடா காட்டிட்டு போறா? ஆமாக்கா, ஃபாரினுக்கு இல்ல பரலோகத்துக்கு தான் போக போறா. ராணி, யாரு வந்து கதவு தட்டினாலும் தேவையில்லாம கதவை திறக்காத. புரியுதா? உனக்கு தேவையானதால ரூம்லயே இருக்கு, சரியா? யாருப்பா அது? கடையில இந்த போனா? இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் எந்த போனையும் அட்டன் பண்ண வேணாம். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வை. இல்ல தாத்தா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா நீ? நான் போய் ராணி ரூம் வாசல்ல காவலா உட்காந்துருக்கேன். சரிங்க. இவ்ளோ பண்ணியும் ராணிய நான் பழி தீர்க்க போறது உறுதி. சரி, இங்கே இருப்போம். தாத்தா, நான் வெளியே கேட்ல இருக்கேன். சரிப்பா. தர்ஷினி, பாத்துக்கோ. வாடா. வெயிட் பண்ணி பாப்போம். அக்கா, என்னையும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவையும் குறி வச்சு இச்சாதாரி இறங்கிட்டா. இந்த தாடிகாரனையும் அவ சும்மா விடமாட்டா. எல்லாத்தையும் காப்பாத்துற இடத்துல நீ என் கூடவே இருந்திருக்கணும். ஆனா இத்தனை பிரச்சனை வந்தும் நீ இல்லாம போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலக்கா. நானும் திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கிறேன். அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எது எப்படியோக்கா, இந்த பிரச்சனையில இருந்து உசுறு தப்பி பாப்பாவையும் தாடிகாரனையும் பத்திரமா கொண்டாந்து நான் சேர்க்கணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா எனக்கு இருக்கணும்க்கா. அப்பா, மணி 5:45 ஆயிடுச்சுப்பா. இன்னும் கால சர்ப தோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. இவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் எனக்கு நிம்மதியே இல்லப்பா. நான் வேணா பூஜை ரூமுக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, வரேன்ப்பா. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் லேக்கா. என்ன தமன்னா, அந்த ராணி எத்தனை மணிக்கு சாவானா? சச்ச, அது இல்ல. அதான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன டவுட்னா, ராணியோட ரூம் வாசல்ல போய் இப்படி கையில மகிடியோட உட்காந்துருவீங்க. அப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எப்ப போய் அவளை கொத்துவீங்க? அது எப்ப நடக்கும்? என்ன தமன்னா, அன்னைக்கு நான் சொன்னதை மறந்துட்டியா? நான் எப்ப புத்துக்குள்ள அடங்கி ஒடுங்கி அத்தனை ரத்தனத்தோட கங்கணத்தாவும் இருந்து சிவன் கிட்ட வரன் வாங்கி வந்தனோ, அப்பவே என்னால ஒரே நேரத்துல வேற ஒரு உருவத்தையும் எடுக்க முடியும், அதே நேரத்துல என்னோட சுயரூபத்துக்கும் போக முடியும்னு சொன்னனே.
அத மறந்துட்டு கேள்வி கேக்குறியா? ஆமா ஆமா, இப்பதான் புரியுது. அப்போ நீங்க ராணியோட ரூம் வாசல்ல உட்கார்ந்திருக்கும் போதே அந்த கால சர்ப்ப தோஷம் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இன்னொரு பக்கம் பாம்பா மாறிடுவீங்க, அப்படிதானே? சரி. பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீ என்ன பாம்புன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பாம்பு தானே. அப்போ ராணிய கொத்தி கொன்னுடுவீங்க தானே? ஆமா தமன்னா, எல்லாம் கால சர்ப்பதோஷம் ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ராணி செத்து போன தகவல் எல்லாத்துக்கும் வரும். இந்த வீடே இளவு வீடா மாறும். ராணியோட உயிருக்கு இங்க நான் காவலா காத்துக்கிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சு நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவ உயிரையே எடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ராணி கால சர்ப்பதோஷம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு இடத்துல என்னோட உருவத்தை எடுத்து என் சுயரூபத்தோட உன்னை தேடி வர ராணி. பார்த்தல, இங்க அசையாம இருந்துட்டு உள்ள போய் என்னென்ன வேலை பண்றா பாரு. அவளே பாம்பா உருமாறி ராணிய கொல்றதுக்கு உள்ள வேற போயிருக்கா. இது தெரியாம இந்த கிழவன் இங்க உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. சித்தப்பா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆ ஆ இது எப்படி நடந்துச்சு? என்ன தமனா இது? ராணி ரூம்ல இருந்து தர்ஷினி பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ஓடி வரா. இவ எப்போ உள்ள போனா? ஷோ, எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் உங்க கூட தானே நிக்கிறேன். என்னாச்சு? தாத்தா, ஐயோ தாத்தா. என்னம்மா? தாத்தா, என்னாச்சுமா? தாத்தா, மேல பாம்பு. தர்ஷினி, மேல பாம்பு தாத்தா. என்னாச்சு? மேல ரூம்ல பாம்பு. தாத்தா, ராணி நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். நாம இவ்வளவு பண்ணியும் பாம்பு உள்ள வந்திருக்குன்னா ராணி சொன்ன மாதிரி உஷாரா இல்லாம இருந்திருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? ஏன் தர்ஷினி, நீ ராணி ரூம்ல இருந்து எப்படி வந்த? என்னங்க நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? ரூமுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்னடா மகுடிய கையில வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? போய் முதல்ல இந்த பாம்பு பிடிங்க. சாரி, நான் என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற பதட்டத்துல இங்க வந்துட்டேன்.
ராணி எங்க போயிருப்பா? தமனா வராங்க. என்னாச்சு? என்னாச்சு 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 என்னாச்சுமா? பாம்பு. அங்க எந்த பாம்பும் இல்ல. அதுக்குள்ள எங்க போச்சுன்னே தெரியல. ஹாலுக்கு ஏதாவது வந்துச்சான்னு பார்த்தா இங்கேயும் எதுவும் இல்ல. என்னப்பா இது? என்ன என்ன தமன்னா இது? அந்த ராணிய காணோம். இவ வெளியில வந்திருக்கா. எனக்கே ஒண்ணும் புரியல. அந்த ராணி ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணிட்டா. இங்க நம்ம எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி இடத்த மாத்தி அங்க போய் ஒளிஞ்சிருக்கா. லேக்கா, இப்ப ராணி எங்க இருக்கான்னு தெரியணுமே, என்ன பண்றது? இச்சாதாரி தீண்டிதான் அவ சாகணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாமா, வீட்ல இப்படி பிரச்சனையா இருக்குங்கறத முதல்ல சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பண்ணுங்க மாமா. சாவித்ரி, நீ பயப்படாதம்மா. அவன் எங்கேயாவது சேஃப்டியா தான் இருப்பான். சித்தார்த் இந்த பிளானை சொல்லும் போதே ராணி கரெக்டா சொன்னான். அவ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. என்னப்பா, எதுக்குப்பா எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? ராணி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா தாத்தா. ஐயோ, எனக்கு நீ லேக்கா சொன்னதெல்லாம் பண்ணி இந்த வீட்டை பாதுகாக்கிறதெல்லாம் சரிதான்யா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இச்சாதாரி சாதாரண ஆள் இல்ல. அது எங்க எப்படி என்ன பண்ணிருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அது என்னத்தை தேடி வரும்னு எனக்கு யோசனையாவே இருக்குதுயா. ஏய், என்ன ராணி, இவ்ளோ ஏற்பாடுகள் பண்ணதுக்கு அப்புறமா நீ நம்பிக்கலாம் பேசினா எப்படி? இவ்ளோ ஏற்பாடுகளை தாண்டி அது எப்படி ராணி வரும்? ஐயோ, இந்த பாரு, நம்ம இத்தனை பேர் இங்க இருக்கும்போது அந்த லாரா அதான் அது என்ன பேர்ல என்ன கர்மத்துல வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த இச்சாதாரிக்கு நம்ம பிளான் தெரியாமலா இருக்கும். ஏய், என்ன ராணி சொல்ற? யோ, நான் தமன்னாவாண்ட லாராவை பத்தி அக்கா மணி மண்டபத்துல வச்சு கேட்டேன். நீங்க எல்லாரும் என்னத்துக்கோசம் அதை கேட்டு இருக்கிறேன்னு திருப்பி திருப்பி என்னாண்ட கேட்டீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? லாராவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன்ல. அது இச்சாதாரிங்கிற விஷயம் மட்டும்தான் அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அம்மா, உன் ஃப்ரெண்டு லாரா எங்க ஆளைய காணோம்? மல்லிகா கண்ணாலத்துல கூட ஆளை காணுமே. அவங்க ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம் ராணி? அதுவா, நிறைய விஷயம் இருக்குது. இங்க வச்சு அதை பத்தி பேச வேணாம். வீட்டுக்கு போயிட்டு அப்பால நான் என்னத்துக்கோசரம் கேட்டேன்னு நல்ல டீட்டெயிலா சொல்றேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? யோ, என்னயா புரியலையா உனக்கு? நாங்க அதை பத்தி சொல்லும் போது அந்த இச்சாதாரிக்கு நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கினேன்னு அப்பவே தெரிஞ்சிருக்குதுயா. ஏய், அது எப்படி தெரியும்? அதான் வேற வேற உருவம் எடுத்து வந்து நம்ம கூட்டத்துல அதுவும் யாரோட உருவமோ எடுத்து கேட்டுன்னு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்யா. அப்படியே சொல்ற? அப்படிதான்யா. அதுவும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற யாரோ அதுக்கு உதவி பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு யோசனையாவும் இருக்குதுயா. ஏய், என்ன சொல்ற நீ? யோ, பதறாதயா. அது எல்லாத்தையும் இப்ப ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. சரி ராணி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நம்ம பிளான் பண்ணும்போதே நம்மள ஒருத்தரா உருவம் எடுத்து நாம பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுதியா. அதத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்கோசரம் தான் பிளான இந்த மாதிரி மாத்திக்கோன்னு நான் சொல்றேன். ஏய், நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. இத பாரியா, உனக்கே புரியும். ஏய், என்ன நீ இதுல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க? இத பாரு, எல்லாத்தையும் கார்பெண்டராண்ட பேசி ஏற்பாடு பண்ணியாச்சு. நீதான் பெரிய இன்ஜினியர் ஆச்சே. 30 அடி பாருன்னா எம்மா நேரத்துல கட்டுவ? போ, அவங்களாண்ட பேசி வேலையை ஆரம்பி. நீ தான் இந்த பிளானே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டியே. இந்த பிளானை நடத்தி முடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையே. சரி, கட்டிடுவோம்.
தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். சரியா, நான் சொல்லிடுறேன். ராணி, இப்படியாவது உன்னை அந்த இச்சாதாரி கிட்ட இருந்து காப்பாத்திடுவேன். பொம்மி, உன் சாவை பத்தின எத்தனையோ விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேங்கிற குற்ற உணர்வு இப்ப வரைக்கும் என் நெஞ்ச அறுத்துக்கிட்டே இருக்க. பாப்பா வயித்துல இருக்கும் போதே நீ காணாம போயிட்ட. மறுபடியும் பாப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது இத்தனை பிரச்சனை நடக்குது. ஆனா நான் விட மாட்டேன். நான் காலத்தோடையும் விதியோடையும் போராடி ராணியையும் பாப்பாவையும் எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். இது உன் மேல சத்தியம் பொம்மி, உன் மேல சத்தியம். எனக்கு என்னமோ இது நல்ல விஷயம்னு தான்ப்பா படுது. இதை செயல்படுத்தியே தீரணும். ராணி சொல்றது கரெக்டு தான்ப்பா. நீ அவ சொல்றத கேள. தாத்தா, இது ஏன் உசுருக்கான போராட்டம் இல்ல தாத்தா. நான் உசுரா இருக்கிறேன். எப்படியாவது பாப்பாவை காப்பாத்தணும். அதுவும் இல்லாம அந்த இச்சாதாரி பயங்கர வெறியோட வரும். அதனால தாடிகாரனுக்கும் ஆபத்து வராம பாத்துக்கணும். இந்த விஷயத்துல என் தாலிக்கும் ஆபத்து இருக்குது. வேற வழியே இல்ல தாத்தா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கோசரம் தான் இப்படி மாத்தி மாத்தி திட்டம் போட்டுக்கினே இருக்கிறோம். சித்தார்த், ராணி சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டு தாத்தா. பொருள் எல்லாம் வாங்கி வேலையும் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் வந்தப்ப கடை போனான்னு கேட்டீங்களே, நீங்க கூட அதை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னீங்களே. நான் கூட இமிடியேட்டா எடுத்து பேசினேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா, ஞாபகம் இருக்கு. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் எந்த போனையும் அட்டன் பண்ண வேணாம். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வை. இல்ல தாத்தா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேச வந்தேன். ஓகே சொல்லிட்டே இருக்கேன். என்னடா நீ? அது இது சம்பந்தப்பட்ட போன் தான் தாத்தா. ஓ அப்படி. ஹலோ சார், நீங்க சொன்ன இடத்துல எல்லா வேலையும் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க போட்டு கொடுத்த பிளானை வச்சு வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டோம். நீங்க வரும்போது எல்லாம் பக்காவா இருக்கும் சார். இங்க பாருங்க, நீங்க இன்னும் எத்தனை பேரை வேணா கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வேலை முடியணும். முடிஞ்சிடும் சார். 10 கார்பெண்டரு, 20 அசிஸ்டண்ட், 30 பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் திறமசாலிங்க. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன நேரத்துல வேலை முடிஞ்சிடும் சார். ஓகே. எது எப்படியோ அந்த கால சர்பதோஷம் முடிகிற வரைக்கும் புள்ளத்தாச்சியா இருக்கிற ராணிய அந்த இச்சாதிரி பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தணும். அத்தை, நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்புறம் ராணிக்காக பரன் கட்ட போற இடம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த இடம் உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாவே இருக்கட்டும். என்ன தாத்தா சொல்றீங்க? நம்மள யாராவது உருவம் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியலையேப்பா. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கோம். முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே? அந்த பாம்பு அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப இங்க வந்து பாம்பு ராணி இல்லாம தர்ஷினியை பார்த்து ஏமாந்துருக்கும். கண்டிப்பா ராணி எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாம்பு ராணியை கண்டுபிடிச்சு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாத்தியமே இல்ல. சித்தார்த்து அப்பேற்பட்ட ஒரு இடத்துலதான் ராணியை கொண்டு போய் வச்சிருக்கான். சித்தார்த் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நிச்சயமா நீ இவ்வளவு சிரத்தை எடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிருக்க. ஆனா உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் சொல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நாங்க கூட எந்த இடம்னு தெரிஞ்சுக்கல. சரி மாமா, ராணி ரூமுக்குள்ள போறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்ப சித்தார்த்தோட வெளியில போனா? தர்ஷினி எப்படி ரூமுக்குள்ள போனா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவங்க ஏற்கனவே பால்கனி வழியா போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அது வழியா தான் போனாங்க.
நல்ல வேளை யாருக்கு எதுவும் ஆகல. தமன்னா மனசுல ஒண்ணு நினைச்சா அதை நடத்தணும்னு நினைச்சா, ஆனா அந்த ராணி இவளை விட 10 மடங்கு யோசிக்கிறா. இதுவும் போச்சு. மா ஏம்மா? அக்கா, அந்த லாராவை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அந்த ராணி வானத்துல பறந்தா கூட அவளை பாம்பை விட்டு இன்னைக்கு லாரா சாகடிச்சே தீருவா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்குன்னு குறைச்சல் இல்ல. பார்க்கலாம். சரிம்மா தர்ஷினி, இந்த பாம்பு தான் வந்துட்டு போயிடுச்சே, இனிமே ஏன் கதவை மூடி வைக்கணும்? போய் அந்த கதவை திறந்து விடுமா. சரிங்க தாத்தா. லேக்கா, என்னன்னு சொல்லு. இல்ல ராணி இருக்கிற இடத்த எப்படி லேக்கா கண்டுபிடிக்க போறீங்க? என்ன, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்களும் நினைச்சிட்டீங்கல்ல? அவ நம்பிக்கை வேண்டாம், நான் இதை முடிச்சே தீருவேன். இல்ல எனக்கு புரியுது, ஆனா எப்படின்னு தான். கால சர்ப்பதோஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிஞ்சா போச்சு. அது முடியறதுக்கு முன்னாடி நான் சொன்னது நடக்கும். அதுக்காக தான் ராணிக்கு அந்த சர்ப்ப குறியை போட்டிருக்கேன். அவ அந்த குறியோட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவ இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவளை நான் கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா கொல்லுவேன். இது நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை.